புரியிற மாதிரி இருக்கு, புரியாத மாதிரியும் இருக்கு. எனக்கு செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் தூங்கிட்டேன் நான். பரியேறும் பெருமாள் கர்ணன் மாமன்னன் இயக்குனர் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் வாழை ஆகஸ்ட் 23 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். படம் சூப்பரா இருக்குங்க சார். தங்கலான் பயங்கரமா இருக்கு. மெசேஜ் வந்து இப்போ அந்த காலத்தில் அந்த தங்கம் எடுக்கிறது பற்றி தான் சொல்ல வராங்க. வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க. வந்துட்டு ஆக்டிங் வாய்ஸ் வந்து சூப்பராக இருக்குது. விக்ரம் சார் மட்டும் இல்லாமல் விக்ரம் சார் தவிர்த்து பண்ணியிருக்க எல்லாருமே வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. பயங்கரமாக கஷ்டப்பட்டுருக்காங்க சார். இந்த படம் பார்க்கும்போது தெரியுது அவங்க எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்றது. ஆமாம், இந்த அந்த காலத்து தங்கத்தை பற்றி எப்படி எடுக்கிறாங்கன்றது ஒன்று, அப்புறம் அந்த வெள்ளைக்காரங்க வந்து இது பண்ணுறது ஒன்று, கடைசியில் இதெல்லாமே எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்றது இவங்களுக்குள்ள ஒரு இது மாதிரி போகுது சார். சூப்பராக இருக்குது படம் வந்து. பயங்கரமாக இருக்குது. ஜிவி பிரகாஷ் சார் வந்து மிரட்டி இருக்காப்புல. பாவம் அவருக்கு இன்னும் சரியான ஒரு நம்ம சைட்லேருந்து எதுவுமே ஒரு கிடைக்கல. இந்த படத்துக்கு அவருக்காக கிடைக்கணும்னு நாங்கள் எல்லாமே இது பண்ணிக்கிறோம் சார். வந்துட்டு கண்டிப்பாக பார்க்கலாம் சார். கொஞ்சம் இதுவாக இருக்குது, அந்த ரத்தம் இதுவாக கொஞ்சம் இதுவாக இருக்குது. பட் ஆனால் சூப்பராக இருக்குது சார் படம் வந்துட்டு. நல்லா இருக்குது படம், சூப்பராக இருக்குது. விக்ரம் சூப்பராக நடிச்சிருக்காரு, எல்லாமே நல்லா வச்சுருக்காங்க. பாரஞ்சித் நல்லா எடுத்திருக்காரு. எல்லாம் வந்து பாருங்கள், நல்லா இருக்கு படம். இல்லை அதில் அந்த இது காமிக்கல. முன்னோர்கள் எப்படி இருந்தார்கள், அது எப்படி மீண்டு வந்தாங்க, அது நல்லா இருக்கு. கதை சூப்பராக இருக்குது. சவுண்டாக சூப்பராக இருக்குது. ஜிவி பிரகாஷ் சூப்பராக இருக்கார். சூப்பராக பண்ணிக்கிறார். மெசேஜ் என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம முன்னோர்கள் எப்படி இருந்தாருங்க, இப்போ எப்படி இருக்காங்க, எல்லா மக்கள் மாறி இருக்கு, அதை வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. இல்லை இல்யூஷன்லாம் கலந்து சொல்லியிருக்காங்க. புரியிற மாதிரி இருக்கு, புரியாத மாதிரியும் இருக்கு. எனக்கு செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் தூங்கிட்டேன் நான். மியூசிக்லாம் கத்துற மாதிரி தான் இருக்கு, பெருசா எதுவும் இல்லை. விக்ரம் ஆக்டிங் அதை எப்படி அதெல்லாம் குறைய சொல்ல முடியாது. டைலாக்ஸில் இங்கிலீஷ் கூட நமக்கு புரியுது, ஆனால் அவங்க பேசுகிற தமிழ் நமக்கு அவ்வளோவா புரியல. இல்லை அது ஓகே. அதான் சர்பட்டா பரம்பரை மாதிரி எதிர்பார்த்து வந்தோம், ஆனால் அந்த அளவுக்கு இல்லை. ஆனால் பார்க்கலாம், அதான் விக்ரம் ஆக்டிங்காக பார்க்கலாம், அது பிரச்சனை இல்லை, பார்க்கலாம். செம்மையாக மிரட்டியிருக்காருங்க. செகண்ட் ட்ரிப் பார்க்குறேன். மார்னிங் ஒன்று இப்போ ஒன்று பார்த்தேன், சூப்பராக இருக்குது. சியானுக்கு செம. அவர் இந்த மேக்கப் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸ்கின் ப்ராப்ளம்லாம் எல்லாம் வரும்ன்றதை பொருட்படுத்தாமல் நல்லா பண்ணியிருக்காரு. அவர் வந்து ஜாதின்றது ஆரம்பித்து அப்படியே பொது எல்லாரோடைய இதுவும் அப்படி பிராமணர் அந்த மாதிரிலாம் ஆரம்பித்து அதுக்கப்புறம் பொதுவாக தொழிலாளர்களுக்கு எவ்வளோ நசுக்கப்படுறாங்க அதை காமிச்சிருக்காரு. ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்ப மலை பிரதேசம் அந்த மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அந்த மலைலாம் இல்லை, அது ஒரு மைனஸ்ன்னு சொல்லலாம். ப்ளஸ் ஆமாம், அவர் வந்து அந்த ஜாதி மாதிரி ஆரம்பித்தார், அதுக்கப்புறம் சமுதாயம் அப்படி வந்துட்டார். பொதுவாக எல்லாருக்குமே எப்படி நசுக்கப்படுறாங்க, எப்படி வந்து வஞ்சனை, எப்படி சூழ்ச்சி அது மாதிரி பண்ணி எப்படி ஒடுக்குறாங்க, அதெல்லாம் ஈவன் ஆஃபீஸ் லைஃபுக்கு கூட எடுத்துக்கலாம். நம்மளோட உழைப்பெல்லாம் எப்படி சுரண்டுறாங்க அப்படின்றது. இப்போ இந்த இதில் மாஞ்சோலையெல்லாம் இல்லை, அதெல்லாம் எப்படிலாம் கஷ்டப்பட்டுருப்பாங்கன்ற மாதிரி நம்ம ரிலேட் பண்ணிக்க முடியுது. கோலாறுன்னு சொல்கிறாங்க, கோலார் கோல்டு ஃபீல்டுன்னு. பட் மெயினாக தமிழ்நாடு மாதிரி தான் காட்டுறாங்க, கர்நாடகா மாதிரி இது இல்லை. அந்த தலித்துகள்லாம் எப்படி ஒடுக்கப்பட்டாங்க அதெல்லாம் ஆரம்பித்தார். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பொதுவாக எல்லாருமே அது ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது. ஒரு பீரியாடிக்கல் ஃபிலிம் மாதிரி இருந்தால் கூட புரியுது. ஒரு சில தமிழ் மட்டும்தான் நடுவில் புரியல. பிஜிஎம் செம. அந்த மினிக்கி அந்த சாங் சூப்பராக இருக்குது. மற்ற சாங்ஸ் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் கேட்சியாக இருக்குமான்னு தெரியாது. அந்த கதைக்கு படத்துக்கு நல்லா இருக்குது. அண்டு பிஜிஎம் வந்து செம. அந்த பிஜிஎம் இல்லைன்னா உங்களுக்கு மொக்கையாக ஃபீல் ஆகிருக்கும். ஜிவியோட பிஜிஎம் எல்லாத்துக்குமே ஆப்டாக இருந்தது. இது டால்பியில் இதில் பார்த்தா தான் நல்லாயிருக்கும், செல்லில் பார்த்தா நல்லா இருக்காது படம். படம் நல்லா இருக்குது, எல்லோரும் வந்து பார்க்கலாம். பேக்ரவுண்ட் பிஜிஎம் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க ஜிவி பிரகாஷ் சார். அப்புறம் வந்து விக்ரம் சார் வந்து ஆக்டிங் தரமாக இருக்குது. இதில் என்னென்னா மாளவிகா மோகன் அவங்க வந்து இது வரைக்கும் இந்த மாதிரி படம் பண்ணதில்லை, பட் லவ் மூவி அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் வந்து தரமாக பண்ணியிருக்காங்க. நிஜமாவே அவங்க ஆக்டிங்காக வந்து பார்க்கலாம். அவங்க என்னென்னா இந்த மாஸ்டர் படம் நடிக்கும்போது கொஞ்சம் டல்லாக பேசினாங்க எல்லோரும், அவங்க ஆக்டிங் நல்லா இல்லைன்னு. தங்கலாம் வந்து படம் வந்து பார்த்துட்டு பேசட்டும் எல்லாருமே. ஆக்டிங் வந்து செம்மையாக இருக்குது. அப்புறம் வந்து ஜிவி பிரகாஷ் சார் பிஜிஎம் தான் அல்டிமேட், தரமாக இருக்கலாம். நிஜமாவே பிஜிஎம் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. 1001 படம் இருக்குல்ல, அதுக்கு வந்து 100% கொடுக்கலாம். பரவாயில்ல இருந்துச்சு. இல்லை எனக்கு ஓவராலாக பிடிச்சிருந்துச்சி. நான் ஏன்ஷியன்ட் மூவி அவ்வளோ பார்க்க மாட்டேன்.
அவங்க அந்த காலத்துக்கு அடாப்ட் பண்ணி நடிச்சிருக்காங்க. இட் வாஸ் குட். விக்ரம் ஃபேபுலஸாக நடிச்சிருக்காரு. ஆடியன்ஸ் என்ன மாதிரியே எல்லாரும் யோசிப்பாங்க. இண்டிவிஜுவல் பெர்ஸ்பெக்டிவ் தான் மேபி. எனக்கு விக்ரம் தான் பிடிச்சிருந்துச்சு. விக்ரம் பார்வதி வாஸ் குட். எனக்கு அவங்களும் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஷி வாஸ் டூயிங் ஹர் ரோல் குட். நைஸ். மியூசிக் வாஸ் ஃபேபுலஸ். நல்லா இருந்துச்சு. ஓவராலாக பார்க்கலாம், ஒன்ஸ் பார்க்கலாம் கண்டிப்பாக. நல்லா இருக்கு ப்ரோ, நல்லா இருக்கு குட். தாறுமாறு ப்ரோ, அதை சொல்லவா வேணும், அது எப்பயும் ப்ரோ எல்லாமே நல்லா இருக்கு ப்ரோ. குட். இல்லை அதெல்லாம் நல்லா இருக்கு. நல்லா இருந்தது. செம சூப்பர். கண்டிப்பா நல்லா இருந்தது. கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. நல்லா இருந்தது. புரியல எனக்கு. இல்ல அதெல்லாம் புரிஞ்சது. நல்லா இருந்தது. டிஃப்ரெண்டா இருந்தது. வியர்டா இருந்தது. ரஞ்சித் அண்ணா அரசியல் எப்பயுமே பிடிக்கும். நல்லா இருக்கு படம். நீங்கள் பாருங்க, பார்த்தா எல்லாருமே பிடிக்கும். மியூசிக்னா எல்லாமே சூப்பராக இருக்குதுல்ல, நீங்கள் போய் பார்த்தா அது ஹாலிவுட்லேருந்து கிராஃபிக்ஸ் மட்டும் கொஞ்சம் ஒர்க் ஆகலை, மற்றபடி எல்லாமே படம் நம்ம தமிழ் படம் மாதிரி இல்லை, பார்க்க சூப்பராக இருக்கு. கிளைமேக்ஸில் தான் ஒரு நல்ல ஃபீல் வரும். நல்லா இருக்கு. ரஞ்சித் அண்ணாவோட ஒரு மாசா இருக்கு இந்த படம். நல்லா இருந்தது. நல்லா சூப்பராக இருக்குது. பழைய காலத்தில் இருந்தப்போதே ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த கோலாரில் எடுக்கிறாங்க இல்லையா, அது ரியல் லைஃப்பை எடுத்திருக்காங்க. சூப்பராக இருந்தது. ரொம்ப 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 நல்லா பண்ணியிருந்தார். கண்டிப்பாக கிடைக்கும். It was very sensible and I think everyone should watch it. Being a non-Tamilian, even I understood the context. So I think in this era, such movies coming out is a really courageous thing to do. And I feel these kind of movies should be pan-Indian, not what we are seeing. Yeah. Wonderful as always. Yeah. His filmography itself is amazing. I'm also exploring it now. So this is one of his best, definitely.